ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே சூப்பரான தக்காளி சாதம் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். நான் இன்னைக்கு 1/2 kgல தக்காளி சாதம் குக்கர்ல குழையாம செஞ்சிருக்கேன். நான் சொல்ற மெஷர்மெண்ட்ல செய்யுங்க. பெர்ஃபெக்ட்டான தக்காளி சாதம் நீங்களும் செய்யலாம். இது செய்யறது ரொம்ப ஈஸி. டக்குன்னு 10 நிமிஷத்துல செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அது செய்ய குக்கர்ல 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் 2 பட்டை, ஒரு 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தில் நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக வதங்கி வரணும், அந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வந்துடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஒரு நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 3 பெரிய தக்காளி தான் சேர்த்துருக்கேன். நல்லா பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கோங்க. கூடவே காரத்துக்கு நான் 1 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ தக்காளியை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி வந்து நல்லா குழஞ்சி வரணும், அந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். இது கரெக்டாக ஒரு 2 நிமிஷம் ஆகும். நல்லா வதங்க. இதில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். வேற எந்த மசாலாவுமே நம்ம தக்காளி சாதத்தில் சேர்க்கக்கூடாது. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இப்போ இந்த தொக்குலேருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 4 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். நான் சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேன். 2 கப் அரிசிக்கு 4 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். நீங்கள் பாஸ்மதி அரிசி எடுத்தீங்கன்னா 1 கப்புக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சதும் 20 நிமிஷம் ஊற வச்ச சாப்பாட்டு அரிசி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதில் லாஸ்ட்டாக 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக நெய் சேர்த்துக்கோங்க. இது நல்ல வாசனையாக இருக்கும். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடி 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். நல்லா ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சாதம் நல்லா உதிரியாக சூப்பராக ரெடி ஆகிடும். இது ஓப்பன் பண்ணுறப்பவே அவ்வளோ வாசனையாக இருக்கும் தக்காளி சாதம். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. அவ்வளோதான், நல்லா கமன்னு சூப்பரான தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. இது செய்யறதுக்கு நமக்கு வெறும் 10 நிமிஷம் தான் ஆகும். டக்குன்னு லஞ்ச் பாக்ஸ்க்குலாம் செஞ்சு கொடுத்துடலாம். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் யாஸ் ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.